செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாட்களில் மிக பிரதானமான பேசுபொருளாக ஈழத்தமிழர்களுடைய மிகவும் நெருக்கமான ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அது உண்மையா பொய்யா, அல்லது இதனை கூறுவதற்கு அவர்கள் அரசியலுக்காக கூறுகிறார்களா, அல்லது இது ஒரு ஜெனீவாவுக்கான ஒரு முன்னோட்டமாக கூறுகிறார்களா என்பதற்கெல்லாம் அப்பால் இந்த விடயத்துக்குள் பொதிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். வெள்ளைக்கொடி சம்பவம் மட்டுமல்ல, அனைத்து விடயங்களும் விசாரித்தே தீர்வோம் என்று இலங்கையினுடைய பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது அதிலே அவர் முக்கியமான சில விடயங்களை தொட்டு செல்லுகின்றார். பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது மகிழ்விப்பதற்கோ அல்ல, எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டுள்ளோம். இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி விவகாரம் மட்டுமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்த ஒரு விசாரணைகளையும் எமது அரசு தடையாக இருக்காது, முன்னெடுக்கும் என்கின்ற ஒரு அர்த்தம்பட தன்னுடைய கருத்தை கூறியதோடு அந்த கருத்தின் பின்னர் பல விடயங்களையும் அவர் அந்த உரையாடல் பகுதியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற இன்னும் ஒரு செய்தியாக இருப்பது, ஏற்கனவே ஜெனீவா குற்றச்சாட்டுகளில் நிபுணத்துவ ஒத்துழைப்புகளை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவும் தயாராகவே உள்ளோம். ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளர்களாக இலங்கையில் இருக்கும் இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விசாரணைகளையும் முன்னெடுப்போம் என்கின்றார்கள். வெள்ளைக்கொடி விவகாரத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்திப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், சரத் பொன்சேகா கூறிக்கொண்டிருப்பது வெள்ளைக்கொடி விவகாரத்தில் நேரடியாக தொடர்புபட்ட படையினரை குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தவர்களை குறிப்பிடுகின்றார். அந்த வெள்ளைக்கொடி விவகாரம் இலங்கையிலே இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டில் இருந்தார். அதற்கான உத்தரவுகளை மைத்ரிபால சிறிசேனவா வழங்கினார் அல்லது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவா வழங்கினார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் இவற்றுக்கான உத்தரவுகள் டெல்லியில் இருந்து வந்ததாக இன்னும் ஒரு கருத்தும் பேசப்படுகிறது. எவ்வாறு டெல்லியிலா இலங்கையின் முப்படையினருக்கான அலுவலகம் இருக்கின்றது, இந்த யுத்தத்தை டெல்லியா நடத்தியது, அல்லது இந்தியாவுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, நீங்கள் எல்லா வகையிலும் இந்தியாவை தொடர்புபடுத்துகிறீர்கள் என்று எம்மவர்களும் அல்லது இன்னும் பலரும் இந்த கேள்விகளை பின்னூட்டங்களில் முன்வைக்கின்றார்கள். இதற்கு தகுந்த ஆதாரம் இல்லை, இவற்றை எப்படி நிரூபிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அன்று இடைத்தங்கள் முகாமிலே தங்கியிருப்பதற்காக இடம்பெயர்ந்து வந்த மக்கள் எதிர்கொண்டவர்களில் பலர் இந்திய ராணுவத்தினரை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் சாயலோடு இருந்தவர்கள் பலரை அவதானித்ததாக கூறப்படுகிறது. ஜோசப் வவுனியாவில் இருக்கக்கூடிய ஜோசப் முகாமில் பல இந்திய படையினர் இருந்ததாக கூறப்படுகிறது. உலங்கு வானூர்திகளை இந்திய படையினர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு வகையிலும் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கு புகைப்படமோ வீடியோக்களோ இல்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கின்றது. அவை தொடர்பில் தான் இப்போது மேலதிகமாக பார்ப்பதற்கு உங்களை அழைக்கின்றோம். 2009 ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மக்களுக்கு எதிராக அல்லது பொதுமக்களுக்கு எதிரான யுத்தத்தில் இறுதி யுத்தத்தை வழிநடத்தியவர்களில் இந்திய படையினர் பங்கேற்றதாக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியிடமும் அனுமதி கோராமல் இந்திய படையினரை 2009 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் ஈடுபட்டதாக அந்த குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. சட்டத்தரணியான டெல்லியைச் சேர்ந்த ராம் சங்கர் என்பவரே இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். இலங்கையில் 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் இடம்பெற்ற யுத்தத்தை சீக்கியர் ஒருவர் வழிநடத்தியதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் தான் இந்த யுத்தத்தை வழிநடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இந்திய ராணுவம், வான்படை மற்றும் கடற்படை ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததாக அந்த மனுவில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்தியாவில் யுத்த பிரகடனம் செய்யப்படாத நிலையில் இந்திய அரசியல் அமைப்பின்படி இந்திய படையினரை இலங்கையில் ஈடுபடுத்தியமை சட்டவிரோதமானது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்திய படையினரை நீங்கள் இலங்கைக்குள் யுத்தத்துக்குள் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கென்றொரு நடைமுறை இருக்கின்றது, அரசியல் யாப்பு வரையறை இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இந்திய அரசியல் யாப்பு மீறப்பட்டிருக்கின்றது என்று இந்த மனுதாரர், குறிப்பாக சட்டத்தரணி ராம் சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கான தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவில் இந்திய உயர் நீதிமன்றத்தில்
விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ராம்சங்கர் சிரேஷ்ட சட்டத்திரணி அவர்கள் தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார். டெல்லியை சேர்ந்தவர், டெல்லியிலே தான் அவருடைய அலுவலகம் இருக்கின்றது. அவர் டெல்லியை சேர்ந்தவர். அவருடைய வாதமாக இருப்பது, நீங்கள் இலங்கைக்கு அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிராகவோ அல்லது ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவோ இந்திய ராணுவத்தை அனுப்பியது பிழையா சரியா என்பது இங்கு விவாதம் அல்ல. ஆனால் உரிய நடைமுறை பேணப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கின்றது. இதனை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினா. நீங்கள் ஒருவேளை இன்னும் பலரும் சிந்திக்கலாம், இது கூட அபாண்டமான குற்றச்சாட்டு, இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு எல்லாரும் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது என்பது ஏற்க முடியாது என்கின்ற கருத்து எம்மவர்கள் மத்தியில் பலரிடமும் இருக்கின்றது. ஆனால் அதற்கும் வலி சேர்க்கின்ற வகையில் இன்னும் ஒரு கருத்தும் பிரான்சிஸ் கரிசன் அவர்களுடைய புத்தகத்திலே மேற்கோள் காட்டப்படுகிறது. தமிழின அழிப்பு வரலாற்றின் ஒரு அங்கமாக இந்திய அமைதிப்படையினரால், இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் IPKF 1987 ஆண்டு காலப்பகுதியில் ஜூலை முதல் 1990 ஆண்டு மார்ச் வரை கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களின் பட்டியலில் 1787 பேர் விவரங்களை சர்வதேச ஊடகவியலாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தரவுபடுத்தி இருக்கின்றார். அது ஒரு இன அழிப்புக்கு நிகரானது, இன அழிப்புக்கு ஒப்பானது, இன அழிப்போடு அதனை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அனைத்து சாத்தியங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் 2009 இறுதிப் போரில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்கள் பற்றிய நூல் ஒன்று எழுதுகின்ற போது குறிப்பாக கடந்த 15 வருடங்களாக இலங்கையில் அம்பலப்படுத்தி வரக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் தான் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள். சர்வதேச ஊடகமான BBCயில் அவருடைய பணியை ஆற்றியிருந்தார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியிட்ட இந்த விவரத்தில் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. இதனை பல வருடங்கள் முன்பு கூட பலரும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று அவர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறு 1987 ஆண்டு காலப்பகுதியை ஏன் கதைக்கிறீர்கள், 2009 ஆண்டு காலப்பகுதியில் அவ்வாறு நடந்ததற்கான ஆதாரம் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எம்மவர்கள் மத்தியில் இந்த விடயங்கள் இப்போது வெள்ளைக்கொடி விவகாரம் அனுர அரசால் கையில் எடுக்கப்படுகிறது என்றால் அதனை செய்வித்தவர்கள் உண்மையில் இலங்கை படையினர் என்றே சரத் பொன்சேகா கூறுவது போன்று இலங்கை படையினராக இருந்தாலும் அதற்கான உத்தரவுகள் எங்கிருந்து வந்தது? அதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. சீக்கிய படையினர் தான் இறுதி போரின் போது கட்டளை வழங்கினார்கள் என்று டெல்லியிலே தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெல்லியிலே அந்த மனுவில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றால் இது எப்படி சாத்தியமில்லாமல் போகும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய எம்மவர்களிடம் இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. இந்திய கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்தவரையில் 1987-88 காலப்பகுதியில் இருந்த கொள்கை வகுப்பாளர்களிடமும் இருந்த சிந்தனை என்பதும் அதன் பின்னிட்ட நாட்களில் வந்திருக்கக்கூடிய சிந்தனை என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இதற்குள் நாங்கள் வேறு வேற்றுமைகளை பற்றி கதைக்க விரும்பவில்லை. அது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் ஈழத்தமிழர்களை ஒரு தீண்டத்தகாதவர்கள் அல்லது அவர்கள் மீது ஒரு தொடர் வெறுப்பினுடைய வெளிப்பாடுகளைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். 1987 ஆண்டு காலப்பகுதியாக இருக்கலாம் அல்லது 88 ஆண்டு காலப்பகுதியாக இருக்கலாம். அதன் பின்னிட்டு வந்த 2009 ஆண்டு அந்த அவலக்குரல் ஒன்று எழுப்பப்பட்ட போது கூட இதே நிலைப்பாடுதான் அங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. 2009 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு தேர்தலுக்காக கூட அன்றைய காலப்பகுதியில் விடுதலை புலிகள் சில காத்திருப்புகளை செய்தார்கள். அந்த தேர்தல் முடிவுகள் கூட மீண்டும் சோனியா காந்தி அரியாசனம் ஏறிய பின்னர் அந்த யுத்தம், அதாவது இன அழிப்பு விவகாரம் என்பது தீவிரமடைந்ததாக அன்றைய நாட்களில் ஊடக பரப்பில் அதிகமாக பேசப்பட்டது. தமிழகத்திலிருந்து வைகோபால் சாமியாக இருக்கலாம், திருமாவளவனாக இருக்கலாம், பலருடைய கருத்துக்களும் காங்கிரசுக்கு எதிராக இருந்தது. நீங்கள் இப்போது கேட்கலாம், அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்கிறார்கள் என்று. அரசியலில் இது எல்லாம் சகஜமப்பா என்று அவர்களை இப்போது கூறி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. வெள்ளைக்கொடி விவகாரம் கரணி அமரசூரிய கூறியது சாதாரணம் என்று கூறினாலும் இன்று அனுர அரசிடம் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய சாதனங்களாக இருப்பது ஒன்று வெள்ளைக்கொடி விவகாரம், அடுத்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த 2 விடயங்களையும் அனுர அரசு முறையாக விசாரணைக்கு உட்படுத்துமாக இருந்தால் அனுர அரசினுடைய பிராந்திய அரசியல் என்பது மிகவும் வலிமை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் பிராந்திய வல்லரசு என்று கூறுகிறவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. 2018 ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இறப்புக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக இந்தியாவுக்கு செல்லுகின்றார் இலங்கையின் அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே. நான் இலங்கையின் பிரதமராக இருந்தபோது விடுதலை புலிகள் அமைப்பை மிகவும் பலமாக இருந்தன, எங்களின் பொருளாதாரமும் நலிவடைந்திருந்தது. திரு வாஜ்பாய் அவர்கள்தான் எங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவினார்,
எங்களுக்கு தேவையான இராணுவ பயிற்சிகளையும் அளித்தார். இந்த உதவிகளாலேயே கடலில் புலிகளை எங்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது, கடற்பகுதியில் விடுதலை புலிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது என்று அவர் சமாதான காலத்தை குறித்துத்தான் இந்த பகுதியிலே அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது இலங்கையின் முன்னாள் அதிபரான கோட்டபாய ராஜபக்ச காங்கிரஸ் அரசாங்கத்துடனும் அந்த அதிகாரிகளுடனும் எங்களுக்கு நல்ல உறவு இருந்தது, விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு எங்களுக்கு அவர்களின் முழு ஆதரவு இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காங்கிரஸ் அரசை மேற்கோள் காட்டி அன்று இலங்கையின் கடைசி கட்ட போரின் போது இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியே நடைபெற்றது, சோனியா காந்தியின் கட்டுப்பாட்டில். அன்றைய நாட்களில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த அரச இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பெண்ணாக சோனியா காந்தி தான் இருந்தார். எங்களுடைய பாலகர்கள் அல்லது கற்பனை தாய்மார்கள், வயதானவர்கள், இளையவர்கள், பெண்களினுடைய அந்த அழுகை குரல் கூட அன்று சோனியா காந்தியின் இதயங்களை அல்லது அவர்களுடைய மனங்களை தொடவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு கனதியான அல்லது மிகவும் ஒரு வேதனையான விடயம் என்று எம்மவர்கள் இன்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் நலன்களை இலங்கையில் பாதுகாக்கவும், பாகிஸ்தான் மற்றும் சீனா இலங்கையில் நிலை பெறுவதை தடுக்கவும் விடுதலை புலிகளை அழிப்பதும் பிரபாகரனை கொல்வதும் மட்டுமே தான் ஒரே வழி என்று சோனியா காந்தி நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். அமைதி காலத்தின் போது ஈழத்தமிழர்களுக்கு இராணுவ தலையீட்டின் மூலம் முடிவு காண வேண்டும் என்று சோனியா காந்தி விடாப்பிடியாக இருந்தார். இராணுவ உத்திகள் பொதுமக்களை கட்டுப்படுத்துவதிலும் ஊடகங்களை ஒடுக்குவதிலும் ஆகியவற்றின் முழுமையான அவதாரமாக இருந்தது. சோனியா காந்தியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. சீனா, பாகிஸ்தான் இலங்கைக்குள் ஊடுருவக்கூடாது, அது மட்டுமல்லாது விடுதலை புலிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று கூறினார். இன்று பரிதாபம் என்னவென்று சொன்னால் சீனாவினுடைய ஆதிக்கத்தில் இலங்கை வந்துவிட்டது. சோனியாவினுடைய கனவு நிராசையாகிவிட்டது. சோனியா பிரதமராகவும் முடியவில்லை, தன்னுடைய கட்சி இன்று ஆட்சி கட்டிலில் ஏறவும் முடியவில்லை. அது மட்டுமல்லாது சோனியா அரசால் அல்லது சோனியாவால் கருணாவுக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்று பலரும் கேட்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அன்றைய விடுதலை புலிகளின் காலத்திலே விடுதலை புலிகளின் யுத்த உபாயங்கள் அல்லது யுத்த தந்திரங்கள் அனைத்தையுமே மிகவும் நுணுக்கமாக அறிந்தவர் தான் கருணாவாக இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் அந்த டெல்லி மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், சீக்கிய இராணுவ அதிகாரி ஒருவருக்கு தொடர்பு இருந்தது அல்லது அவர்தான் அந்த யுத்தத்தை வழிநடத்தினார் என்று அந்த மனுவிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பொதுநல மனுவாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் யாப்பை மீறி இருக்கின்றது அன்று இருந்த இந்திய அரசு என்றுதான் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்திய இராணுவத்திற்கு அல்லது இந்திய உளவு பிரிவுக்கு விடுதலை புலிகளின் பலங்களை அல்லது அவர்களிடமிருந்த யுத்த தந்திரங்களை கருணா வழங்கினாரா என்பதுதான் மேலதிகமான வினம். யுத்தம் இடம்பெறுகின்ற போது கருணா வவுனியாவில் இருக்கக்கூடிய ஜோசப் இராணுவ முகாமில் தான் இருந்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. அதுவும் இப்போது உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் வெள்ளைக்கொடி விவகாரத்தை கருணை கூறுவது போன்று ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நீதிமுறை அல்லது நீதி பரிணாமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசாரணையாக முன்னெடுப்பாரா, அல்லது செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற கூட்டத்தொடரில் ஐநாவை ஏமாற்றுவதற்கும் ஈழத்தமிழர்களை ஏமாற்றுவதற்கும் இதனை எடுக்கப் போகிறார்களா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வருடமாக போகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக என்ன இடம்பெறுகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அடுத்து என்ன இடம்பெற்றது என்று யாருக்கும் தெரியாது. வெள்ளைக்கொடி விவகாரம் பேசப்படுகிறது. செம்மணியிலே அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகிறது. ஒட்டுமொத்தத்திலே இலங்கை பூராகவும் ஒரு பரபரப்பாக இருக்கின்றது. ஒரு செய்தியை மட்டுமே மையப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத ஒரு மிகவும் ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் செய்திகளால் இலங்கை நிறைந்திருக்கின்றது. என்ன இடம்பெறும் என்று தெரியாது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் இடம்பெறுகிற காலப்பகுதியில் வெள்ளைக்கொடி விவகாரத்தை பிரதமர் பேசுகிறார். அங்கு செம்மணி விவகாரம் பேசப்படுகிறது. செம்மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் செல்லுகின்றார். மறுபுறம் பார்த்தால் இந்திய படையினருக்கு தொடர்பு இருக்கிறது, இறுதி யுத்தத்திலே பங்கெடுத்தார்கள் என்கின்ற ஒரு விவகாரம் இப்போது மீண்டும் பேசப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அயல் நாடுகளினுடைய மூளை அல்லது அயல் நாடுகளினுடைய சிந்தனை தான் காரணம் என்கின்ற இன்னும் ஒரு கருத்தும் அடுத்த தளத்தில் முன்வைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் இந்த விடயங்களை மிகவும் நிதானமாக அனுர அரசு குழப்புகிறதா அல்லது உண்மையாக ஆத்மார்த்தமாக அனுர அரசு முன்னெடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ன நிலைக்கு செல்ல போகின்றது, அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளைக்கொடி விவகாரத்தை
அனுரக அரசு கையில் எடுக்குமாக இருந்தால் வெள்ளைக்கொடி விவகாரங்களுக்கான கட்டளை டெல்லியில் இருந்துதான் வந்ததா அல்லது சோனியா தான் வழங்கினாரா என்பதுதான் மேலதிகமான சந்தேகமாக எல்லோரிடமும் இருக்கின்றது. அதற்கும் மேலதிகமாக கருணாவுக்கும் காங்கிரஸ் அரசுக்கும் தொடர்பு இருந்ததா அல்லது இந்திய படையினருக்கும் கருணாவுக்கும் தொடர்பு இருந்ததா? காரணம், யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கருணா உடனடியாக இந்தியா சென்றது எதற்காக என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. அவர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பிரித்தானியாவும் செல்கின்றார், பிரித்தானியாவுக்கு ஏன் சென்றார் என்கின்ற சந்தேகமும் எல்லோரும் இருக்கு. இவ்வாறான பல குழப்பங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. வெள்ளைக்கொடி விவகாரம் உண்மையாக விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுமாக இருந்தால் அனுர அரசின் பதில்களுக்கு இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அல்லது வெள்ளை கொடியையும் குழப்ப போகிறதா பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற தகவல் தான் எல்லோரிடமும் இருக்கின்றது. அல்லது பலரும் கூறுகின்றார்கள், இவை எல்லாம் வெறும் அரசியல் நாடகங்கள், இவற்றை கடந்து சென்று விடுங்கள், இவை பற்றி பேசாதீர்கள், எமக்கு இதில் ஒரு சலிப்பு நிலை வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இப்போது அவற்றுக்கு எல்லாம் அப்பால் நாங்கள் இந்த கருத்தை பொதுமக்களாகிய உங்களிடம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக தெளிவுபடுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.